திமுகவை எதிர்த்து விசிகாவினர் குற்றச்சாட்டு. வெளிவந்த பகீர் தகவல். ஆளுங்கட்சி அதிகாரத்தை வைத்து திமுகவினர் கண்ணகி நகர் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை முடக்கி வருகின்றனர். எங்களின் கேள்விகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றும், கண்ணகி நகர் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் களமிறங்கி எதிர்ப்பு தெரிவித்த பயங்கர சம்பவம். தென்சென்னை மாவட்டம் ஒட்டுமொத்த விசிகாவினரும் ஒன்றிணைந்து திமுக அரசை எதிர்த்து கண்ணகி நகர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 1,50,000 வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. போலீஸ் பாய்ஸ் கிளப்பில் மேல்தட்ட மாணவர்கள் பயிற்சி எடுப்பது மட்டுமல்லாமல் பகுதி வாழ் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். மின்சாரத்துறை மின்கட்டண அளவை கணக்கிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்கள் நெருக்கத்திற்கு ஏற்ப சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகள், குடிநீர் வாரியம், மின்சாரத்துறை, குடிசை மாற்று வாரியம் அதிகாரிகளால் மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டிய வீடுகள் தற்பொழுது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதால் புதுப்பித்து கொடுக்க வேண்டும். அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தர்கள் இல்லை என வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இதுபோன்று தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசு ஒருபட்சமாக செயல்பட்டு வருகிறது என அதிகாரப்பூர்வமாக பேட்டியளிக்கப்பட்டது. சென்னை கண்ணகி நகரில் 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வசித்து வருகிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிமக்கள் சென்னை சிங்கார சென்னை என்கிற போர்வையில் வெளியேற்றப்பட்டு கண்ணகி நகரில் குடியமர்த்தப்பட்டு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிறது. 30 ஆண்டுகள் ஆகிற இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அரசுக்கு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நாங்கள் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக அடிக்கடி மின்கட்டணம் உயர்த்துகிற ஒரு நிலை, மின்கட்டத்தினுடைய அளவை எடுக்காமல் மக்களிடத்தில் மின்சாரத்தை வசூலிக்கின்ற நிலை, மின்சார அதிகாரிகள் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே விளையாட்டு திடல், மாநகராட்சி விளையாட்டு திடல் அனைத்து மக்களும் பயன்படுத்துவதற்கான திடலாக இல்லாமல் 3 நிறுவனங்கள் மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறை சிலற்றப்புறத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்தும் பேருந்து வசதியும் குறைவாக இருக்கிறது. அதே போலவே இந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு கல்லூரி தேவை, அரசுடைய கலைக்கல்லூரி இந்த பகுதிக்கு தேவை என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை எழுதியிருக்கிறோம்.